ஹாய். இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை நேரம் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பூரியும் கிழங்கும் தான். காலையில் டிஃபனுக்கும் அதான், மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கும் அதான். ஏன்னா பூரி கிழங்கு எங்கள் வீட்டோட எல்லாரோட ஃபேவரெட்டு. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக காலையில் இருக்கட்டுமேனு ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் அவிச்சிட்டேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி 3 வாரம் கிட்ட ஆகுது. நானும் அவிச்சு கொடுக்குறேன். காலியாகும்னு பார்த்தா ஆகவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள், அதுவும் 2 தான் அவிக்கிறதா இருக்குது. சரி, இன்றைக்காவது காலி பண்ணிடலான்னு இருக்கிற எல்லா கிழங்கையும் போட்டு அவிச்சாச்சு. கொஞ்சம் நட்ஸ் ஷேக் பண்ணிட்டேன்னா காலையில் கரெக்டாக இருக்கும். ஒரு பூரி சாப்பிட்டுட்டு இது பாதி சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் கிழங்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் கிடையாது. சரி, இன்றைக்கி க்ரீன் ஜூஸு. இந்த கிழங்கு அவிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே கிழங்கு தான் நான் அவிக்க போடுவேன். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா வேலையும். மாவெல்லாம் வந்து அந்த பூரி சுடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி தான் நான் பிசைஞ்சு வைப்பேன். நான் சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு 6 மணிக்கு வந்தேன்னா 7:30-8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 8 மணிக்கு மேலே தான் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி அனுப்பினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஏன்னா எங்கள் ஏரியாலலாம் ஒரு 8:30க்கு மேலெலாம் போனால் பயங்கர டிராஃபிக், நகரவே முடியாது. ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகிடும் அங்கேருந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே. அதனால் எழுந்து வந்ததும் கடகடன்னு சாப்பாடு செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணவே போவேன். அப்போ கரெக்டாக இருக்கும் டைமு. இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் எப்போ நான் எல்லா வேலையும் செஞ்சுருவேன். லாஸ்ட்டாக வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறதுக்கு அவசரமாக போனால் தான் அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி அந்த பேக்குள்ளே வச்சு முடித்தா தான் அப்பா டைமுக்கு கரெக்டாக 8:40க்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி எல்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 7:55. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு அனுப்ப வேண்டியது தான். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.